சூப்பர் 60. இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக, கடைகளில் பயன்படுத்தும் சிலிண்டர் விலை 16 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 6 மாதங்களுக்கு பிறகு உயர்ந்துள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்ப பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலைகளை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றியமைக்கப்படுவது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் 19 கிலோ எடையுள்ள வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை இன்று 16 ரூபாய் உயர்ந்துள்ளது. கடந்த மாதம் 1738 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 1754 ரூபாயாக விற்கப்பட்டு வருகிறது. வணிக பயன்பாடு சிலிண்டரின் விலையை பொறுத்தவரை நடப்பாண்டில் கடைசியாக கடந்த மார்ச் மாதம் 5.5 ரூபாய் விலை உயர்ந்திருந்தது. அதன் பிறகு விலை குறைந்து கொண்டே வந்த நிலையில் 6 மாத காலத்திற்கு பிறகு தற்போது விலை அதிகரித்துள்ளது. எனினும் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை எந்தவித மாற்றமும் செய்யப்படாமல் 868 ரூபாய் 50 காசுகள் என்ற பழைய விலையிலேயே விற்கப்படுகிறது. ஆதார் எண்ணுடன் இணைத்துள்ள IRCTC இணையதள பயனர்களுக்கு இன்று முதல் புதிய சலுகையை ரயில்வே அமைச்சகம் வழங்கியுள்ளது. ரயில் டிக்கெட் முன்பதிவில் முறைகேடுகளை தடுக்க ரயில்வே அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன்படி IRCTC இணையதள கணக்கில் ஆதார் எண்ணை இணைத்தவர்களுக்கு தட்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவில் முன்னுரிமை வழங்கும் திட்டம் ஏற்கனவே அமலில் உள்ளது. இந்த நிலையில் பொதுவான டிக்கெட் முன்பதிவின் போது இன்று முதல் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதாவது காலை 8 மணிக்கு டிக்கெட் முன்பதிவு தொடங்கியதும் ஆன்லைனில் முன்பதிவு செய்வோரில் முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதாருடன் இணைக்கப்பட்டுள்ள பயனர்கள் மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் முன்பதிவு மையங்களுக்கு நேரில் சென்று முன்பதிவு செய்வோர் எந்த மாற்றமும் இல்லாமல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்துள்ளது. பள்ளிகளில் ஆசிரியர்களாக சேர்வதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசு உதவி பெறும் தனியார் கல்வி நிறுவனங்கள் மற்றும் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது தொடர்பான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் கடந்த மாதம் 1ஆம் தேதி தீர்ப்பளித்தது. அதில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற வேண்டும் என்றால் ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெறுவது என்று தெரிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் ஓய்வு பெறும் வயதை எட்டுவதற்கு 5 ஆண்டுகள் மட்டுமே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பணியில் தொடரலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டது. சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயமா என்பது குறித்து அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு தொடர்பாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்துள்ளது. அதில் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது மாநில அரசின் கொள்கை முடிவுகளுக்கு உட்பட்டது என்றும் பல ஆண்டுகளாக ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவால் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே முந்தைய உத்தரவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கரூர் பரப்புரை கூட்ட நெரிசலில் அடுத்தடுத்து உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் அங்கு செல்லாதது குறித்து விஜய் விளக்கம் அளித்துள்ளார். பழிவாங்கும் எண்ணம் இருந்தால் தன்னை எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், தன் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என தவிக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கரூரில் விஜய் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். கரூரிலிருந்து புறப்பட்டு அன்று இரவே சென்னை திரும்பிய விஜய் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் சென்றார். இந்நிலையில் சம்பவம் நடந்து 3 நாட்களுக்கு பிறகு தவிக தலைவர் விஜய் முதன்முறையாக வீடியோ வெளியிட்டுள்ளார். என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காதீங்க. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் செய்யுங்க. இதுவரை 5 மாவட்டங்களில் தான் பரப்புரை செய்திருக்கும் நிலையில் கரூரில் மட்டும் இவ்வாறு நடந்தது எப்படி என்று தவிக தலைவர் விஜய் சந்தேகத்தை எழுப்பியுள்ளார். மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளே நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். நம்மளோட அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். தங்களின் வலிகளை புரிந்து பேசுகிற அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு நன்றி என்றும் விஜய் குறிப்பிட்டுள்ளார். கரூரில் தங்களுக்கு தரப்பட்ட இடத்தில் பேசிவிட்டு வந்ததை தாண்டி தாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை என்று தவிக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். கரூரில் நடக்கக்கூடாதது நடந்துவிட்டதாக வீடியோவில் வேதனை தெரிவித்துள்ளார். வலி மட்டும்தான். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல
நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் வந்து நாங்கள் பேசிட்டு வந்தோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. கரூர் துயரம் நடந்த பிறகு அங்கு செல்லாதது ஏன் என்றும் விஜய் விளக்கமளித்துள்ளார். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். விரைவில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க உள்ளதாகவும் விஜய் கூறினார். கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்பு தொடர்பாக தவேக தலைவர் விஜய் வீடியோ வெளியிட்ட நிலையில் அது தொடர்பாக கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தன்னுடைய பாதுகாப்புக்கு அவர் இப்பொழுது கடைசி கட்டமாக அங்கே போய் நிற்கிறார். எந்த பாஜகவை எதிர்ப்பேன், எந்த பாஜகவுடைய வாசித்தத்தை எதிர்ப்பேன் என்று சொன்னாரோ அவரிடத்திலே அவர் மண்டிட்டு நிற்கின்ற ஒரு நிலைமைதான் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே நாங்கள் ஏற்கனவே சொல்லி வந்தோம், பாஜகவுடைய கைக்கூலிகள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் பலரும் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அது வெளிப்படையாக தெரிய வருகின்ற காலம் வந்துவிட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரையும் குறிவைத்து தாக்குவதோ, அவர்களை இழிவாக பேசுவதோ, ஒருவரை அரசியல் ரீதியாக அகற்ற வேண்டும் நினைப்பதோ நான் இதனால் பழகியவரை பார்த்தவரை அப்படியெல்லாம் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்யும். ஒரு விசாரணை ஆணையத்தை மாண்புமிகு முதலமைச்சர் நியமித்திருக்கிறார், நீதியரசர் அருணா ஜெகதீசன். இது ஒரு குறைந்தபட்சம் ஒரு இன்டரிம் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் வரட்டும், நம்ம எல்லாம் பேசுவோம். அவங்க தொண்டர்கள் தங்களது நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்றும்போது அவர்கள் தொண்டருக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்க வேண்டியது. அதே மாதிரி இதில் பல காரணங்கள் இருக்கு, ஏன் கரூரில் இது நடந்தது அப்படின்ற அவர் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. முதலமைச்சர்கிட்ட என் தொண்டர்களை நீங்கள் பழி போடாதுங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வெளியிடக்கூடிய ஒரு வெளிப்பாடு தான். அவர் ஏற்கனவே திரைப்படத்துறையில் இருந்ததுனால அது ஒரு திரைப்பட டச்சோடு இருக்குது. விஜயின் பரப்புரையின் போது கூட்ட நெரிசல் எப்படி ஏற்பட்டது என கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா விளக்கமளித்துள்ளார். கரூரில் விஜயின் பரப்புரைக்கு தாவேக சார்பில் கேட்கப்பட்ட இடங்களை விட பெரிய இடம்தான் ஒதுக்கப்பட்டதாக கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா விளக்கமளித்துள்ளார். வேலுச்சாமிபுரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த இடையூறுமின்றி கூட்டம் நடத்தியதால் தாவேகவும் அந்த இடத்தை கோரியதாக விவரித்தார். முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது. ப்ளஸ் நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்கு, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. இவ்வளவு கூட்டம் வரும் என்று அரசு கணிக்காதது ஏன் என்ற விமர்சனத்துக்கும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா விளக்கமளித்தார். 3 மணிக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா க்ரௌட் சர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருது. 20,000 பேர்கிட்ட இங்கே 6 மணிக்கெல்லாம் இருக்காங்க. பிளஸ் அவர் கட்சி தலைவர் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவர் வண்டி கூட நிறைய பேர் வந்துடுறாங்க. ஸோ ஏற்கனவே இங்கே க்ரௌடு இருக்கு. 10,000 பிளான் பண்றாங்க. 10,000க்கு மேலே இங்கே நிறைய பேர் டபுள் நம்பர்ஸ் இங்கே இருக்காங்க. பிளஸ் அவர் வண்டி கூட நிறைய பேர் சேர்ந்து வந்துடுறாங்க. தாவேக சார்பில் 10,000 பேருக்கு தான் அனுமதி கோரியதாகவும், ஆனால் 25,000க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் தான் அசம்பாவிதம் நடந்ததாகவும் குறிப்பிட்டார். கரூரில் விஜய் பரப்புரையில் ஜெனரேட்டர் அறைக்குள் தொண்டர்கள் புகுந்ததால் தான் மின்விளக்குகள் அணைந்ததாக கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா விளக்கமளித்துள்ளார். கூட்டத்துக்கு விஜய் வரும்போது மின்விளக்குகள் அணைக்கப்பட்டதாகவும் அதனால்தான் நெரிசல் ஏற்பட்டதாகவும் எழுந்த விமர்சனத்துக்கு அவர் பதிலளித்தார். லைட்டுக்கு கிளியரா தெரியுது பாருங்க, மற்ற எல்லா இடத்துலயுமே லைட் இருக்கும். எந்த இடத்துல ஜெனரேட்டர் பக்கத்தில் இருக்கிறது மட்டும் தான் அந்த பர்டிகுலர் லொகேஷன்ல மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் லைட் மட்டும் ஆஃப் ஆயிருக்கு. மேலும் விஜயின் பரப்புரை தொடங்குவதற்கு முன்பே நெரிசல் ஏற்பட்டு விட்டதா என எழுந்துள்ள சந்தேகத்துக்கும் அமுதா IAS விளக்கமளித்தார். டைம்ல அவர் வெஹிக்கிள் வரும்போதும் பாத்தீங்கன்னா அவர் கூட வந்த கிரௌடு, அங்க இருந்த கிரௌடு பாத்தீங்கன்னா அந்த கிரௌட் சர்ஜ்னு சொல்லுவாங்க. பிளஸ் இந்த வண்டி நல்ல பெரிய வண்டி, அவருடைய வெஹிக்கிள் நல்ல பெரிய பஸ், பெரிய வண்டி. ஸோ அந்த வெஹிக்கிள் மூவ் ஆக சைடில் இருக்க க்ரௌட்லாம் டிஸ்பிளேஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, சைடில் போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு நெரிச்சல் மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஸ் மூவ் ஆக சைடில் உள்ள மக்கள் தள்ளி போகணும், வண்டிக்கு முன்னாடி உள்ளவங்களும் தள்ளி போகணும், பின்னாடி வந்தவங்களும் முன்னாடி அடிச்சு அவர் ஃபேஸை பார்க்கணும்னு வர்றாங்க. ஸோ இதெல்லாம் வரும்போது தான் உங்களுக்கு நெரிசல் வருது. அதே நீங்க யூ கேன் see that. சம்பவத்தன்று இரவு 7:17 மணி முதல் 9:45 மணி வரை மீட்புப் பணிகள் நடைபெற்றதாக விவரித்த அவர், சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பரப்பப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார்.
கரூரில் விஜய் பரப்புரையின் போது தடியடி நடத்தப்படவில்லை என்று சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் விளக்கமளித்துள்ளார். கரூர் துயரம் குறித்து கூடுதல் தலைமைச் செயலாளர் அமுதா, உள்துறை செயலாளர் தீரஜ்குமார், தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம், சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது கரூர் கூட்டத்தில் தடியடி நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் பதிலளித்தார். வில் ஹேண்டில் ஒரு 50 பேரை ஹேண்டில் பண்ணுவார், அந்த ஸ்கேலில் கொடுக்குறது வழக்கம். இங்கே ஒரு போலீஸ் பர்சன் ஒரு 20 பேரை ஹேண்டில் பண்ணுற ஸ்கேலில் கொடுத்துருக்காங்க. வழக்கத்துக்கு மாறாக 20 பேருக்கு ஒரு காவலர்கள் என்ற வீதத்தில் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டதாகவும் அவர் விவரித்தார். பின்னாடி வந்த கிரௌடு, சைடில் வந்த கிரௌடு எல்லாமே முன்னாடி மூவ் பண்ணும்பொழுது அவர் டிஎஸ்பி கூப்பிட்டு ஸ்டாப் பண்ணி சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதை அந்த ஆர்கனைசர் அவங்க ஏற்றுக்கல, இன்னும் பரதரா முன்னாடி போகணும்னு சொல்லும்போது அப்போ கொஞ்சம் கிரௌட் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறாங்க. அதான் நடந்தது. கூட்டம் அதிகரித்ததால் அருகே உள்ள காவல் நிலையங்களிலிருந்தும் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டதாக விளக்கம் தந்தார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது முதலில் சென்ற ஆம்புலன்ஸே அக்கட்சியினருடையதுதான் என்று சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் விளக்கமளித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், விஜய் பரப்புரையில் வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ்களை அனுப்பி நெரிசல் ஏற்படுத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். 2 ஆம்புலன்ஸ் அவங்களுடைய ஐ திங்க் ஏற்பாட்டு அந்த கட்சியின் சார்பாக 2 ஆம்புலன்ஸ் அந்த வெஹிக்கிள் கூட வருது, ப்ளஸ் 5 வெஹிக்கிள் அந்த கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கு. ஸோ அதுதான் அந்த இனிஷியலாக அந்த கூட்டத்துக்குள்ளே வருது. எவாக்குவேட் பண்ணது பார்த்தோம்னா மோர் தேன் நியர்லி 50 ஆம்புலன்சஸ். 7 அந்த கட்சியின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 நம்ம 108. மீதி இந்த இன்சிடென்ட் நடந்த பின்னாடி அங்கே போலீஸ்லேருந்து மைக்கில் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணி அங்கே இருக்கிற பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலிருந்து 33 ஆம்புலன்ஸ் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை அன்று இரவே பிரேத பரிசோதனை செய்தது ஏன் என்றும் செந்தில்குமார் விவரித்தார். ஸோ அந்த ஆல்ரெடி பொதுமக்களுக்கு அவங்க உறவினர்கள் உயிர் இழந்துட்டாங்க. அந்த சோகத்தில் தவிர இதுக்காக அவங்களுடைய வெயிட்டிங் இதப்ப அவங்களுடைய அகனி மல்டிப்ளை ஆகும். கூடுதல் மருத்துவர்கள் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை விரைவாக செய்யப்பட்டதாகவும் கூறினார். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அதிகாரிகளை திமுக அரசு பாதுகாப்பதாக விசாரணைக்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியைச் சேர்ந்த எம்பி அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க வந்த தங்களை தவிர்த்த மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர் மீது நாடாளுமன்ற உரிமை மீறல் தீர்மானம் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா தெரிவித்துள்ளார். கரூர் துயரம் தொடர்பாக ஆய்வு செய்த பின் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேஜஸ்வி சூர்யா, ஒரு நபர் ஆணையம் என்பது அரசுக்கு சாதகமான அறிக்கையே தரும் என்றார். After the incident took place, why did they not take the injured to private hospitals that were in the immediate neighborhood? But why did they choose to take them to the government hospital which was almost 25 minutes away? மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரிக்க கரூர் ஆட்சியர் மாவட்ட கண்காணிப்பாளரை சந்திக்க முயற்சித்த போது தங்களின் செல்போன் அழைப்பு மற்றும் மின்னஞ்சல்களுக்கு பதிலளிக்கவில்லை என்றும் அவர்கள் இருவர் மீதும் நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் தீர்மானத்தை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தேஜஸ்வி சூர்யா தெரிவித்தார். அதேபோல் கரூர் விவகாரத்தில் அதிகாரிகளை திமுக அரசு பாதுகாப்பது ஏன் என எம்பி அனுராக் தாக்கூர் கேள்வி எழுப்பினார். We feel an impartial, free and fair probe should happen. If a sitting Supreme Court judge can do it, then nobody will raise any allegation. பாரபட்சமற்ற விசாரணை நடைபெற வழக்கை சிபிஐக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அனுராக் தாக்கூர் வலியுறுத்தினார். கரூர் துயரத்தில் அரசியல் பழி சுமத்தும் விளையாட்டை விளையாட விரும்பவில்லை என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் காயமடைந்தவர்களையும் பலியானோரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய KC வேணுகோபால் நிவாரணத் தொகையையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KC வேணுகோபால், கரூர் சம்பவம் ஒரு கோர விபத்து மட்டுமே, அதற்கு மேல் வேறு எதுவும் கிடையாது என்றார். We met some of the deceased families. The atmosphere in that houses cannot be explained in a manner. In the hour of this tragedy, in the hour of this painful moment, we don't want to do any political circuses. அரசியல் ரீதியாக பழி சுமத்தும் விளையாட்டை விளையாட விரும்பவில்லை என்றும் தமிழ்நாட்டு மக்களுடன் எப்பொழுதும் நிற்க விரும்புவதாகவும் KC வேணுகோபால் தெரிவித்தார்.
விஜயின் கூட்டத்திற்கு 10,000 பேர் தான் வருவார்கள் என தாவேகா கூறியது தவறான கருத்து என்ற நீதிமன்றம் கூட்டம் அதிகமானதும் விஜய் பரப்புரையை ஏன் நிறுத்தவில்லை என்றும் நிர்வாகிகளுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது. கரூரில் விஜயின் தாவேகா பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த நிலையில் கரூர் தாவேகா மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் கைது செய்யப்பட்டு கரூர் மாவட்ட குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது கூட்டம் அளவு கடந்து சென்றதும் பேருந்தை முன்பே நிறுத்தச் சொல்லச் சொன்னதாகவும் அதனை ஆதவ அர்ஜுனா கேட்கவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேலுச்சாமிபுரம் இடம் பிரச்சாரத்திற்கு போதுமென்று ஆனந்தான் கூறியதாக சொன்ன காவல்துறை விஜய் ராங் ரூட்டில் சென்றதாக குற்றம் சாட்டியது. அவர் சொன்னபடி பிற்பகல் 3 மணிக்கே வந்திருந்தால் கூட்ட நெரிசலை ஏற்பட்டிருக்காது என்றும் காவல்துறை வாதிட்டது. அதே சமயம் கரூரில் பிரச்சாரம் நடந்த இடத்தில் இருந்து சாலை நடுவே உள்ள தடுப்பை எடுத்துக் கொடுத்திருந்தால் பிரச்சாரத்திற்கு சுலபமாக இருந்திருக்கும் என தாவேகா தரப்பு கூறியது. இவ்வளவு கூட்டம் வரும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்றும் சனிக்கிழமை வாரச்சம்பள நாள் என்பதால் கூட்டம் குறைவாகவே வரும் என நினைத்ததாகவும் கூறியது. தங்கள் கட்சிக்காரர்களைத்தான் தாங்கள் தடுக்க முடியும் என்றும் பொதுமக்களை கட்டுப்படுத்த வேண்டியது காவல்துறைதான் என்றும் தாவேகா தரப்பு கூறியது. இதையடுத்து விஜயை மற்ற அரசியல் கட்சி தலைவருடன் ஒப்பிடக்கூடாது என்றும் அவர் ஒரு டாப் ஸ்டார் என்றும் கூறிய நீதிபதி கூட்டத்திற்கு 10,000 பேர் தான் வருவார்கள் என்று கணித்ததை தவறு என்றார். ஐதராபாத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் வழக்கை மேற்கோள் காட்டிய நீதிபதி பரத்குமார் அசாதாரண சூழல் இருந்தால் பரப்புரையை நிறுத்தலாமே என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோரை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். சர்ச்சை பதிவு தொடர்பாக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேபாளத்தில் இளைஞர்களும் ஜென்சி தலைமுறையும் ஒன்றாய் கூடி அதிகாரத்திற்கு எதிரான புரட்சியை உருவாக்கியது போல இங்கும் இளைஞர்களின் எழுச்சி நிகழும் என்று ஆதவ் அர்ஜுனா பதிவிட்டிருந்தார். இளைஞர்கள் புரட்சி செய்ய வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்த நிலையில் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வடக்கு மண்டல சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அதன்படி கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுதல், வெவ்வேறு குழுக்களுக்கிடையே பகைமையை வளர்க்கும் அல்லது நல்லிணக்கத்தை பாதிக்கும் செயல்களில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது. இந்திய இறையாண்மை, ஒற்றுமை அல்லது பாதுகாப்புக்கு தீங்கு விளைவித்தல், பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வதந்திகளை வெளியிடுவது, பொது அமைதிக்கு இடையூறு விளைவிக்கும் தகவலை வெளியிடுதல் ஆகிய பிரிவுகளிலும் வழக்கு போடப்பட்டுள்ளது. முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த ஆதவ் அர்ஜுனா பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூடிய விரைவில் சந்திப்போம் என கூறினார். 41 என்னுடைய குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பையும் வலியும் கொடுத்திருக்கு. இப்போதைக்கு நான் எதுவுமே பேசக்கூடிய மனநிலையில் இதை நீங்க புரிஞ்சுக்கன்னு நினைக்கிறேன். தனது 41 குடும்பங்கள் மிகப்பெரிய இழப்பை சந்தித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பெருந்துயரத்தின் போது ஒரு கட்சித் தலைவர் ஆறுதல் கூட தெரிவிக்காமல் சென்றதை இதுவரை பார்த்ததே இல்லை என்று விஜயை திமுக எம்பி கனிமொழி விமர்சித்தார். சென்னையில் பேட்டியளித்த அவர் தனது பாதுகாப்பை மட்டும் கருத்தில் கொண்டு விஜய் சென்றுள்ளார் என சாடினார். ஒரு கட்சியோட தலைவர் அந்த நேரத்தில் அந்த இடத்தை விட்டு போறதோ, ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் அந்த இடத்தை விட்டு அகன்று போறதோ, தன்னோட பாதுகாப்பை மட்டுமே நினைப்பதோ நிச்சயமா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்திராத ஒன்று. ஆதவ் அர்ஜுனாவின் சர்ச்சை பதிவு குறித்து பேசிய கனிமொழி உச்சக்கட்ட பொறுப்பின்மை என்றார். இன்னும் பிரச்சனையை தூண்டுவது போல, வன்முறையை தூண்டுவது போல பேசுறது அப்படிங்கிறது நிச்சயமா உச்சக்கட்ட பொறுப்பின்மை. இதேபோல சென்னையில் பேட்டியளித்த திமுக எம்பி ஆர் ராசா வன்முறையை தூண்டும் வகையில் பதிவிட்டு ஆதவ் அர்ஜுனாவை விஜய் கண்டித்தாரா என கேள்வி எழுப்பினார். ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவர்னிட்டி அண்ட் இந்தியா, சாவர்னிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி அண்ட் இந்தியான்னு சொல்றாங்க கான்ஸ்டியூஷன்ல, அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே எடுக்கிறார். நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்களுக்கு தெரிந்த பிறகுதான் எடுத்திருக்கிறார்கள். குற்ற உணர்வு இருப்பதால் தான் தாவேகாவினர் ஓடி ஒளிந்து விட்டதாக அவர் விமர்சித்தார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாமா என ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு எந்த ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது குறித்து ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டுள்ள குழு தனது இடைக்கால அறிக்கையினை தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து ஆராய கடந்த பிப்ரவரி மாதம் அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. மாநில அரசின் நிதிநிலை மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்தத்தக்க ஓய்வூதிய முறை குறித்த பரிந்துரையினை 9 மாதங்களில் அரசிற்கு அளித்திட உத்தரவிடப்பட்டது.
அதன்படி இந்த குழு 7,36,000 பணியாளர்கள், 6,75,000 குடும்ப ஓய்வூதியதாரர்கள் உள்ளிட்ட ஓய்வூதியதாரர்களின் தரவுகளை சேகரித்து மாநில அரசின் ஓய்வூதிய பொறுப்புகளை மதிப்பீடு செய்வதற்கான உரிய தொழில்நுட்ப வழிமுறைகளை வகுத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. சேகரிக்கப்பட்ட புள்ளி விவரங்கள், தரவுகளின் எண்ணிக்கை அதிகம் என்பதாலும் மத்திய அரசு, சம்பந்தப்பட்ட நிதி நிறுவனங்கள், இந்திய ஆயுள் காப்பீட்டுக் கழகம் ஆகியவற்றுடன் கலந்தாய்வுகள் நடத்த வேண்டியிருப்பதாலும் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய குழு கூடுதல் அவகாசம் கோரியுள்ளது. மேலும் தற்போது வரையிலான தரவுகளை இடைக்கால அறிக்கையாக தமிழ்நாடு அரசிடம் குழு சமர்ப்பித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆயுத பூஜைக்காக வெளியூர்களுக்கு செல்ல சென்னை கிளாம்பாக்கத்தில் போதிய பேருந்து சேவை இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆயுத பூஜை உள்ளிட்ட தொடர் விடுமுறை காரணமாக சென்னையிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். இதனையொட்டி சிறப்பு பேருந்துகளை தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது. எனினும் கிளாம்பாக்கத்தில் பொதுமக்கள் பெருமளவில் குவிந்தனர். பெரும்பாலான பேருந்துகள் முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அதனால் முன்பதிவு செய்ய தவறியவர்கள் எந்த பேருந்தில் செல்வது என்று தெரியாமல் பேருந்து நிலையத்தில் நெடுநேரம் காத்திருந்தனர். முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகளும் கூட காலதாமதமாகவே வந்ததாகவும் பயணிகள் வேதனை தெரிவித்தனர். 7 மணில இருந்து இப்ப மணியை நாங்க 11 மணி 11 ஆச்சுங்க. இவ்வளவு நேரமா வெயிட் பண்றோம். சுத்தி இந்த பஸ்ஸுக்கு போனா அந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க, அந்த பஸ்ஸுக்கு போனா இந்த பஸ்ஸுக்கு போங்கறாங்க. ஸ்ட்ரைட்டா டேக் அப் பண்ணா லேண்டிங் திருச்சின்றாங்க, டேக் அப் பண்ணா மதுரைன்றாங்க, டேக் அப் பண்ணா ராமேஸ்வரம்ன்றாங்க. இப்ப நாங்களே எப்படி இடையில போறவங்க போறது? இப்போ நாங்கள் சின்ன ஊருக்கு போனோம், ஆனால் ஒரு பஸ் கூட இங்கே எக்ஸ்ட்ராவாக கிடையாது. ஆனால் த்ரோவாக தான் போகுது. கேட்டால் இந்த ஊர்னா பஸ் ஏறுங்க, எல்லாம் இறங்கிருங்கன்றாங்க. அப்போ நாங்களாம் எப்படி ஊருக்கு போவோம்? நடந்தா போக முடியும்? குறிப்பாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு முன்பதிவு இல்லாமல் கூடுதல் பேருந்து சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை அருகே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த 18 வயது பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 2 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழிச்சாலையில் ஆந்திராவிலிருந்து சரக்கு வாகனத்தில் ஓட்டுநர் மற்றும் 2 பெண்கள் வந்துள்ளனர். அப்போது புறவழிச்சாலையில் ரோந்து பணியில் இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்களான சுரீந்தர், சுரேஷ்ராஜ் ஆகியோர் அந்த வாகனத்தை வழிமறித்து அதில் இருந்தவர்களை இறங்க சொல்லியதாக கூறப்படுகிறது. அவர்களில் 18 வயதான இளம்பெண்ணை அடித்து தரதரவென இழுத்துச் சென்று யாரும் இல்லாத புதர் பகுதியில் 2 காவலர்களும் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரணை நடத்திய காவல்துறையினர் குற்றம் சாட்டப்பட்ட 2 காவலர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பெண்கள் பாதுகாப்பின்மை எனும் அவலநிலையின் கொடூர உச்சம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். காவலர்கள் சுந்தர், சுரேஷ்ராஜ் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவிட்டுள்ளார். சென்னையை அடுத்த எண்ணூரில் அனல் மின் நிலைய கட்டுமான பணியின் போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த 9 தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க பணிகளுக்காக நிலை 4 கொதிகலன் பிரிவில் நடைபெற்ற கட்டுமான பணியில் சாரம் சரிந்து விபத்து ஏற்பட்டதில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 9 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விபத்து குறித்து தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு விரைந்த தமிழ்நாடு மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தொழிலாளிக்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் உயிரிழந்த 9 பேரும் அசாம் மாநிலத்தின் ஹோஜாய், கர்பி அலாங் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் என்றார். 45 மீட்டர்ல போல் கறி வரும்போது அதை மூடி வைக்கிறதுக்கு, அது கறியோட இதெல்லாம் மற்றவர்கள் பாதிப்பு வரக்கூடாது. அந்த பணிகள் முடிக்கும் பணிகள்ல மேல அவங்க அந்த ஷெட்டு போட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோல்டர்லாம் போட்டால் கூட திடம்னு அந்த அதை தாங்கி பிடிக்கக்கூடிய இதுவும் ஸ்க்ரூ ஸ்ட்ரக்னு அது விழுந்ததுலாம் அதில். இதனிடையே விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இறந்தவர்களின் உடல்களை சொந்த ஊர்களுக்கு உரிய முறையில் எடுத்துச் செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டுள்ளார். அதேபோல சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் திறக்கப்பட்ட புதிய மேம்பாலத்தில் நடந்து சென்று முதலமைச்சர் ஆய்வு செய்தார். சென்னையில் தெற்கு உஸ்மான் சாலையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை தியாகராய நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக தெற்கு உஸ்மான் சாலையை சிஎடி நகர் பிரதான சாலையுடன் இணைக்கும் விதமாக புதிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. சுமார் 165 கோடி ரூபாய் செலவில் 1.2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அமைக்கப்பட்ட பாலத்தின் பணிகள் முடிவடைந்த நிலையில் புதிய மேம்பாலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். தொடர்ந்து மேம்பாலத்தில் நடந்து சென்று முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார்.
இந்த மேம்பாலத்திற்கு மறைந்த திமுக முன்னாள் எம்எல்ஏ ஜே அன்பழகனின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்பாலம் முழுவதும் இரும்பு தூண்களால் கட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் ஒரு இரும்பு பாலம் உள்ளது. அதைத் தொடர்ந்து மாநிலத்தின் இரண்டாவது முழு நீள இரும்பு பாலமாக இது அமைந்துள்ளது. வட மாநிலங்களில் நவராத்திரி விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. டெல்லியில் காலிபாரி கோவிலில் பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு நடத்தினார். அப்போது டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா உடன் இருந்தார். மேலும் சிஆர் பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பூஜை பந்தலை பிரதமர் மோடி பார்வையிட்டார். மேற்குவங்க தலைநகர் கொல்கத்தாவில் உள்ள துர்கா பந்தலையொட்டி வீதிகளில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அஷ்டமியையொட்டி சிலிகுரியில் உள்ள கோவிலில் துர்க்கையை பொதுமக்கள் வழிபட்டனர். மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நவராத்திரி விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். பீகார் தலைநகர் பாட்னாவில் அமைக்கப்பட்டுள்ள துர்கா பந்தலில் துர்க்கையை ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத் வழிபட்டார். திருப்பதி திருமலையில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவில் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கடந்த வாரத்தில் தொடங்கியது. இதன் 7வது நாளான நேற்று காலை சூரியபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு சந்திரபிரபை வாகனத்தில் உற்சவர் மலையப்ப சாமி எழுந்தருளினார். சந்திரபிரபை வாகனத்தில் கோவில் மாட வீதிகளில் மலையப்பர் வலம் வந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி கோஷம் முழங்க வழிபாடு மேற்கொண்டனர். இருபத்தி 2ற்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இருந்து வந்திருக்கும் கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள், யானைகள், காடைகள், குதிரைகள் ஆகியவற்றின் அணிவகுப்பு, பக்தி முழக்கம், பிரபந்த கானம், வேத கோஷம் ஆகியவற்றுக்கிடையே ஏழுமலையானின் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோலாகலமாக அரங்கேறியது. ராஜஸ்தான் மாநிலத்தில் பெய்த கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய பகுதிகள் தான் இவை. ராஜஸ்தான் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் நேற்று காலை முதலே மழை பெய்தது. தோல்பூர் நகரின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்தது. பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் 2 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் இன்னலுக்கு உள்ளாகினர். தலைநகர் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் நாளை மறுதினம் வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசியிலும் மழை பெய்தது. மரம் வேரோடு சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பீகாரில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தத்திற்கு பிறகு மொத்தம் 7,24,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு பீகார் வாக்காளர் பட்டியலில் 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்துள்ளது. அம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடைபெறவிருக்கும் சூழலில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் 7,24,00,000 வாக்காளர்கள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதில் 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. பெயர் விடுபட்டவர்கள் ஆட்சேப விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க செப்டம்பர் 1ஆம் தேதி வரை வாய்ப்பளிக்கப்பட்டதை அடுத்து இறுதி வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டுள்ளது. 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டதாக வரைவு வாக்காளர் பட்டியலில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இறுதி வாக்காளர் பட்டியலின்படி 47 லட்சம் பேர் நீக்கப்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் 21,53,000 வாக்காளர்கள் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் தலைநகர் பாட்னாவில் மட்டும் கூடுதலாக 1,63,000 வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதன் மூலம் பீகார் மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 7,42,00,000 என தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார், பாடகி சைந்தவிக்கு பரஸ்பர விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி.வி. பிரகாஷ்குமார் கடந்த 2013ஆம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் பின்னணி பாடகியுமான சைந்தவியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஒரு மகள் உள்ளார்.
கடந்த 12 வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிவதாக அறிவித்தனர். மேலும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி இருவரும் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகி பரஸ்பர விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிமன்றம் இருவருக்கும் 6 மாத காலம் அவகாசம் வழங்கியது. அதன்பின் கடந்த 25ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ஜிவி பிரகாஷ், சைந்தவி இருவரும் நேரில் ஆஜராகி விவாகரத்து முடிவில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தனர். மேலும் தங்கள் மகளை சைந்தவி கவனித்துக் கொள்வதில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என ஜிவி பிரகாஷ்குமார் தெரிவித்திருந்தார். தற்போது ஜிவி பிரகாஷ், சைந்தவி ஆகிய இருவருக்கும் பரஸ்பரம் விவாகரத்து வழங்கி சென்னை 1வது கூடுதல் குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி செல்வசுந்தரி உத்தரவிட்டார். தங்க நகை என கூறி மோசடி செய்ததாக ஏமாற்றியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் தங்க நகைக்கு பதிலாக செப்பு கட்டியை கொடுத்து ஏமாற்றி தற்போது சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருக்கும் நபர்கள்தான் இவர்கள். புதுச்சேரியைச் சேர்ந்தவரான தீபக் தாஸ் தங்க நகைகள் செய்யும் தொழில் நடத்தி வருகிறார். இவரிடம் நகை வியாபாரி என கூறிக்கொண்டு அறிமுகமான ஒருவர் தங்க கட்டிகளை கொடுத்து நகை செய்து பெற்று வந்துள்ளார். 2 முறை சரியாக நடந்து கொண்ட நிலையில் 3வது முறையாக தீபக் தாஸை அணுகிய அவர் 40 கிராமில் 20 சங்கிலிகள் வேண்டும் என்று தொலைபேசியில் கூறியுள்ளார். சங்கிலிகளுக்காக 1.8 கிலோ செப்பு கட்டியை தங்க கட்டி என கூறி அவரிடம் தந்துள்ளார். வழக்கமாக வியாபாரம் செய்யும் நபர் என்ற காரணத்தால் அதனை பரிசோதிக்காமலேயே தீபக் தாஸும் பெற்றுக்கொண்டார். பின்னர் அதனை சோதித்து பார்த்தபோதுதான் அது செப்பு கட்டி என்பது தெரியவந்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த தீபக் தாஸ் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 700 கிராம் தங்க நகைகள், கார், செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. திட்டமிட்டபடி அக்டோபர் 12ஆம் தேதி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கான தேர்வு நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் 1996 முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், உடற்கல்வி இயக்குநர்கள், கணினி பயிற்றுனர் ஆகிய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டது. எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 3 வாரங்களுக்கு தள்ளி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் என்று அறிவுறுத்தினர். இந்நிலையில் தேர்வர் ஒருவர் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி முதலமைச்சரின் தனி பிரிவில் கோரிக்கை மனு அளித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணை இயக்குநர் முதல்வரின் தனிப்பிரிவு தனி அலுவலருக்கு அனுப்பியுள்ள விளக்கத்தில் ஏற்கனவே அறிவித்தபடி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு அக்டோபர் 12ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சமி தரிசு நிலத்தை மீட்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காட்சிகள்தான் இது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அத்தியூர் கிராமத்தில் வசிக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்கு சொந்தமான 25 ஏக்கர் பஞ்சமி தரிசு நிலத்தை மாற்று சமூகத்தைச் சேர்ந்த தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனை மீட்டு ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்க கோரி அதிகாரிகளிடம் பலமுறை மனுக்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அதன் மீது நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் பஞ்சமி தரிசு நிலத்துக்குள் செல்ல முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆனால் காவல்துறையினரின் தடையை மீறி பொதுமக்கள் பஞ்சமி தரிசு நிலத்திற்கு சென்று அங்கேயே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அப்போது தரைக்காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் நாளை கனமழை பெய்யும் என்றும், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பொழியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடலூர், அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை மற்றும் புதுவையில் அக்டோபர் 3ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதிகளிலும் அக்டோபர் 4ஆம் தேதி கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
உதகை அருகே பொக்காபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கி 42 வயது நபர் உயிரிழந்தது மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மசனகுடி அருகே உள்ள தொட்லங்கி பகுதியைச் சேர்ந்த மாதன் என்பவர் கடந்த சில ஆண்டுகளாக மனநிலை பாதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இவர் திங்கட்கிழமையன்று மதுகட்டாமூலை என்ற பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த யானை மாதனை துரத்தி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மாதனுக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தகவலறிந்து வந்த வனத்துறையினர் அவரை மீட்டு மசனகுடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் மாதன் மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சிங்காரா வனத்துறையினரும் மசனகுடி காவல்துறையினரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். விஜய் பரப்புரை கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுவதை எடப்பாடி பழனிசாமி தவிர்க்க வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவுறுத்தியுள்ளார். கரூர் சம்பவம் தொடர்பாக அமைச்சர்களுக்கு பதிலாக அதிகாரிகள் பதிலளிப்பது குறித்து எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் வெளிப்படையுடன் திமுக அரசு இயங்கி வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் கொடுத்துள்ளார். கரூரில் விஜய் பரப்புரையின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைச்சர்கள் இருக்கும்போது வருவாய் செயலாளர் ஊடகங்களுக்கு பேட்டியளிப்பதன் அவசியம் என்ன என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதுகுறித்து விளக்கமளித்துள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு இபிஎஸ்ஸின் குற்றச்சாட்டு அவரது பதட்டத்தை வெளிக்காட்டுவதாக கூறியுள்ளார். மேலும் கரூர் சம்பவத்தில் எப்படியாவது அரசியல் லாபம் பெற முடியுமா என்று இபிஎஸ் துடியாய் துடிப்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் என்றும் தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சந்திப்பில் உண்மைகள் உணர்த்தப்படும் போது அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தத்தளித்து வழக்கம் போலவே ஓர் உளறல் அறிக்கையை வெளியிட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். நள்ளிரவில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்துவிட்டு மக்களிடம் விளக்கமளிக்காமல் ஓடி ஒளியும் அதிமுக அரசை போல அல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் இயங்கும் அரசு இது என்பதை இபிஎஸ் புரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். அரசியல் ஆதாயம் தேடுவதை தவிர்த்து பாதிக்கப்பட்டவர்களின் உணர்வுகளை மதித்து நடந்து கொள்வது எதிர்க்கட்சிகளின் கடமை என்று நினைவூட்ட விரும்புவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். அது விளக்கமாக இல்லை, திமுகவுக்கு எதிரான காழ்ப்பாகத்தான் வெளிப்பட்டிருக்கிறது. அவருடைய தொண்டர்களே கூட இதை ரசிக்க மாட்டார்கள். மடைமாற்றம் செய்கிற வகையில் திமுக அரசுக்கு எதிராக திருப்பி விடுகிற முயற்சியில் விஜய் அவர்கள் ஈடுபடுவது அவருடைய எதிர்கால அரசியலுக்கே நல்லதல்ல. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட வீடியோ குறித்து விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு கூறினார். நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டியளித்த திருமாவளவன் மடைமாற்றும் வகையில் விஜயின் வீடியோ இருந்ததாக கூறினார். செந்தில் பாலாஜியை குறிவைத்து பாஜக செய்த சதியாக இருக்குமோ என்ற கேள்வி எழுவதாக திருமாவளவன் தெரிவித்தார். வெற்றி பெறுவதை தடுப்பதற்கு செந்தில் பாலாஜி ஒரு காரணமாக இருந்து விடுவார். எனவே செந்தில் பாலாஜி மீது எப்படியாவது பழி சுமத்தி அவரை முடக்கிவிட்டால் மேற்கு மாவட்டங்களில் தாம் விரும்பியதைப் போல அரசியல் ஆதாயம் தேட முடியும் என்று பாஜக விரும்புகிறது என்றுதான் நாம் யூகிக்க வேண்டியிருக்கிறது. கூட்ட நெரிசலில் திமுக சதி என்ற குற்றச்சாட்டை ஏற்கவே முடியாது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறினார். பாஜக வேற என்ன சொல்லும், அது போல அதிமுக வேற என்ன சொல்லும், அவங்க இதுதான் சாக்குன்னு சொல்லி மக்களுடைய கோபமும் வருத்தமும் எங்கே தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் போய்விடக்கூடாது, அதை அப்படியே மடைமாற்றி ஆளுகிற கட்சி மேலேயே கொண்டு போயிருவோம் சொல்லி இவ்வளவுக்கு காரணமா இருந்துட்டு அவங்களே இப்பொழுது ஆளுங்கட்சி மேலும் ஆட்சி மேலையும் குறை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்திருக்கிறார். கரூர் பெருந்துயரத்திற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வைகோ தெரிவித்தார். கரூரில் தவேக பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக அக்கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் கட்சி நிர்வாகி நிர்மல்குமார் ஆகியோர் முன்ஜாமீன் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அந்த மனுவில் கரூரில் போதுமான காவல்துறையினர் பணியமர்த்தப்படாததுமே இந்த நிகழ்வுக்கு காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பெண்கள், குழந்தைகள் பொதுக்கூட்டத்திற்கு வர வேண்டாம் என தொடர்ச்சியாக தவேக தலைவர் மற்றும் நிர்வாகிகளால் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டம் அதிகமானதும் சில குண்டர்கள் கூட்டத்திற்குள் நுழைந்து விஜய் மீது காலணி எறிந்ததாகவும் மாற்று வழி இருந்தும் பதிவெண் இல்லாத ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள் காவல்துறையினரால் அனுமதிக்கப்பட்டது என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்கூட்டியே திட்டமிட்டு குண்டர்கள் கூட்டத்திற்குள் நுழைந்து ஆயுதங்களால் தாக்கியதாகவும் காவல்துறை தடியடி நடத்தியதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மனுதாரர்கள் எவ்விதமான குற்றச் செயலிலும் ஈடுபடவில்லை என்பதால் அவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர். காவல்துறை பொய் வழக்கு போட்டிருக்காங்க. அதனால அது சம்பந்தமா இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆன்டிசிபேட்டரி பெயில் தாக்கல் பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு ஃபைல் பண்ணியிருக்கோம். கடந்த வருகின்ற வெள்ளிக்கிழமை அது ஹியரிங்கில் வரும். மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் நம்புவதாக தவேக வழக்கறிஞர்கள் கூறினர்.
நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரையான காலகட்டத்தில் பெய்யும் மழை வடகிழக்கு பருவமழை என்று கணக்கிடப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை 112% அதாவது சராசரியை விட 12% அதிகமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் இயல்பானது முதல் இயல்பை விட அதிகமானது வரை மழை பெய்யும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தில் மழைப்பொழிவு இயல்பை விட கூடுதலாக 14% பதிவாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நேற்றுடன் முடிவடைந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் நாடு தழுவிய அளவில் சராசரியை விட கூடுதலாக 8% மழை பதிவாகியுள்ளது. குறிப்பாக நாட்டின் வடமேற்கு பகுதியில் 27%, மத்திய இந்தியாவில் 15%, தென்னிந்தியாவில் 10% கூடுதலாக மழை பெய்துள்ளது. கடந்த 2001ஆம் ஆண்டுக்கு பிறகு 5வது முறையாக அதிகபட்ச மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் 3ஆம் கட்ட பணிகளை 8428 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி இத்திட்டத்திற்கு ஒகேனக்கலில் அமையவிருக்கும் தலைமையிடத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் பர்வதனஹள்ளி கிராமத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு நிலையத்தில் 242.50 மில்லியன் லிட்டர் நீர் சுத்திகரிக்கப்பட உள்ளது. பின்னர் குழாய்கள் மூலம் தொட்டிகளுக்கு நீரை கொண்டு சென்று சேகரித்து அங்கிருந்து தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1009 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட உள்ளது. இத்திட்டத்திற்கான திட்ட மதிப்பீடு 8228 கோடி ரூபாயில் ஊரகப் பகுதிகளுக்கான மத்திய அரசின் பங்களிப்பு தொகை 2283 கோடியே 40 லட்சம் ரூபாய் என்றும் மாநில அரசின் பங்களிப்பு 1761 கோடி ரூபாய் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 4384 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதிக்கு ஜப்பான் பன்னாட்டு நிதியுதவி பெறப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி ஓசூர் மாநகராட்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி நகராட்சிகள், 16 பேரூராட்சிகள் மற்றும் 20 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 38,81,000 பேருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் கடந்த ஒரு வாரம் வெயில் வாட்டி வந்த நிலையில் மழை பெய்ததால் குளுமையான சூழல் நிலவியது. பொதுவாக செப்டம்பர் மாதத்தில் டெல்லியில் குளுமையான வானிலையே நிலவும். ஆனால் நடப்பாண்டு வெயில் அதிகமாக இருந்தது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளில் மழை கொட்டி தீர்த்தது. ஜாகிரா பகுதியில் பெய்த மழையால் பல இடங்களில் நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். மண்டி ஹவுஸ், காந்திநகர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவானது. மழை மட்டுமின்றி பல இடங்களில் பலத்த காற்றும் வீசியது. கோடி ரூபாய் பணம், தங்க ஆபரணங்களால் பரமேஸ்வரி அம்மன் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோலாகல காட்சிதான் இது. நவராத்திரி விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்படும் நிலையில் ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள 148 ஆண்டுகள் பழமையான கன்னியாக பரமேஸ்வரி அம்மன் கோவிலிலும் விழா களை கட்டி உள்ளது. நேற்று காலை சிறப்பு அபிஷேகத்தை தொடர்ந்து அம்மனுக்கு மகாலட்சுமி அலங்காரம் செய்யப்பட்டது. இதன்படி 5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரூபாய் நோட்டுகள், 7 கிலோ தங்க ஆபரணங்கள் மற்றும் பிஸ்கட்டுகள், 12 கிலோ வெள்ளி பொருட்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் 1 கோடி குங்கும பூஜையில் 250 பெண்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு அலங்காரம் நடைபெறும் நிலையில் பரமேஸ்வரி அம்மனை ஏராளமான பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். பாகிஸ்தானில் நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர். பலுஜிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவட்டா பகுதியில் துணை ராணுவப் படையின் தலைமை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் நேற்று சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டது. வாகனத்தில் வெடிகுண்டுகளை நிரப்பி வெடிக்கச் செய்தனர். குண்டுவெடிப்பு சப்தம் அந்த நகரை சுற்றியுள்ள பகுதிகளுக்கும் கேட்டதால் மக்கள் அலறி அடித்து ஓடினர். துணை ராணுவப்படை தலைமை அலுவலகம் அருகே உள்ள கட்டடங்கள் அதிர்ந்தன. தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்தனர், 32 பேர் காயமடைந்தனர். தாக்குதலில் ஈடுபட்டது யார் என பாதுகாப்பு படையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
மருத்துவ காப்பீடு விவகாரத்தில் ஜனநாயக கட்சியினர் மற்றும் குடியரசுக் கட்சியினரிடையே மோதல் போக்கு நீடிப்பதால் அமெரிக்க அரசு இன்று முதல் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மருத்துவ சிகிச்சைக்கான மானியங்களை நிறுத்த உள்ளதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். இதற்கு ஜனநாயக கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அமெரிக்காவில் நடப்பு நிதியாண்டு இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 மணியுடன் முடிவடைகிறது. அரசின் செலவினத்திற்கான நிதி ஒதுக்கீடு மசோதாவுக்கு ஜனநாயக கட்சியினர் ஒப்புதல் அளிக்க மறுத்து வருகின்றனர். 100 உறுப்பினர்களை கொண்ட செனட் சபையில் ஆளும் குடியரசுக் கட்சிக்கு 53 உறுப்பினர்கள் உள்ளனர். எனினும் மசோதாவை நிறைவேற்ற 60 உறுப்பினர்களின் ஆதரவு தேவைப்படுகிறது. பிரச்சினைக்கு தீர்வு காண வெள்ளை மாளிகையில் இரு தரப்பினரும் நேற்று முன்தினம் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. இதனால் அரசு முடங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அவ்வாறு ஏற்பட்டால் அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் ஜனநாயக கட்சியினர் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். இதற்கு முன்னதாக கடந்த 2018-19 நிதியாண்டில் அமெரிக்க அரசு முடங்கியது. இந்த முடக்கம் 5 வாரங்களுக்கு நீடித்தது குறிப்பிடத்தக்கது. மகளிர் உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் இலங்கையை இந்திய அணி வீழ்த்தியுள்ளது. மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. 13வது மகளிர் உலகக்கோப்பை தொடரை இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்துகிறது. மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றுள்ள இந்த தொடரின் லீக் ஆட்டத்தில் இந்தியா இலங்கை அணிகள் மோதின. அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி முதலில் பேட்டிங் செய்தது. மழை காரணமாக போட்டி 47 ஓவர்களாக குறைக்கப்பட்டது. இதில் இந்தியா 8 விக்கெட்டுகளை இழந்து 269 ரன்கள் எடுத்தது. அமன்ஜோத் கவுர் மற்றும் தீப்தி சர்மா ஆகியோர் அரை சதம் விளாசி அசத்தினர். 270 ரன்களை இலக்காக கொண்டு விளையாடிய இலங்கை மகளிர் அணி 45.4 ஓவர்களில் 211 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. தீப்தி சர்மா 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதன் மூலம் 59 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்திய இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பை தொடரை வெற்றியுடன் தொடங்கியுள்ளது. கர்நாடகாவில் இளம்பெண் ஒருவரை கணவர் குடும்பத்தார் வரதட்சணை கேட்டு தாக்கியதாக வெளியாகியுள்ள அதிர்ச்சி காட்சிகளே இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள உரிகம் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீலஜாவுக்கும் கர்நாடக மாநிலம் நாராயணபுரா கிராமத்தைச் சேர்ந்த அருண்குமாருக்கும் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு 4 வயதில் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கணவர் குடும்பத்தினர் கடந்த 4 ஆண்டுகளாக வரதட்சணை கேட்டு ஸ்ரீலஜாவை கொடுமைப்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று ஸ்ரீலஜாவை கணவர், மாமனார், மாமியார் உள்ளிட்டோர் தடியால் அடித்தும் கால்களால் மிதித்தும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. 2 லட்சம் ரூபாய் வரதட்சணை தந்தால்தான் குழந்தையை ஒப்படைப்போம் என்று கணவர் வீட்டார் கூறியதாகவும் அந்த பெண் தெரிவித்தார். 2 லட்சம் வரதட்சணை கேட்குறாங்க, கொடுத்தாதான் பாப்பாவை கொடுப்பேன்னு சொன்னாங்க. அந்த என்னை போட்டு அடிச்சாங்கன்னா அப்புறமா அப்பா கால் பண்ணி சொன்னேன். அப்பா வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் ஈட்டி எறிதல் போட்டியில் நேற்று ஒரே நாளில் தலா 2 தங்கம் 2 வெள்ளி வென்று இந்தியா சாதனை படைத்தது. டெல்லியில் நடைபெற்று வரும் பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான F64 பிரிவில் இந்திய வீரர் சுமித் அன்டில் 71.37 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். பாராலிம்பிக் சாம்பியன் மற்றும் உலக சாதனையாளரான சுமித் அன்டில் தவிர்த்து அவரது பிரிவில் கலந்து கொண்ட மற்ற வீரர்கள் யாரும் 50 மீட்டரை தாண்டி ஈட்டி எறியவில்லை. அதேபோல ஆடவருக்கான F44 பிரிவில் சந்தீப் சஞ்சய் சர்க்கார் 62.82 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து தங்கம் வென்று சாதனை படைத்தார். இதே பிரிவில் மற்றொரு இந்திய வீரர் சந்தீப் சௌத்ரி 62.67 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தினார். அதேபோல ஆடவர் வட்டு எறிதல் போட்டியில் இந்திய வீரர் யோகேஷ் கதுன்யா 42.49 மீட்டர் தூரத்திற்கு எறிந்து வெள்ளிப் பதக்கம் வென்றார். நேற்று ஒரு நாளில் மட்டும் இந்தியா தலா 2 தங்கம் மற்றும் வெள்ளிப் பதக்கங்களை வென்று வரலாறு படைத்தது. இதன் மூலம் இந்திய அணியின் ஒட்டுமொத்த பதக்க எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. ஆசிய கார் பந்தயத்தில் பங்கேற்க உள்ள நடிகர் அஜித் குமார் இந்த தொடரில் தமது அணி பயன்படுத்த உள்ள ரேஸ் காரை அறிமுகம் செய்துள்ளார். கார் பந்தயங்களில் மீண்டும் ஆர்வம் காட்டி வரும் அஜித் குமார் தனது பெயரில் ரேசிங் நிறுவனம் ஒன்றை தொடங்கி போட்டிகளில் ஈடுபடுத்தி வருகிறார். துபாய், பெல்ஜியம் போன்ற நாடுகளில் நடைபெற்ற கார் பந்தயங்களிலும் இவரது அணி கலந்து கொண்டது. அடுத்ததாக ஆசிய கார் ரேஸ் தொடரில் அஜித்குமார் ரேசிங் அணி பங்கேற்க உள்ளது. டீம் வீரேஜுடன் இணைந்து ஆசிய லீ மான்ஸ் தொடரில் அஜித் அணி பங்கேற்க உள்ளது. இந்த தொடரில் அஜித்குமாருடன் இணைந்து பிரபல கார் பந்தய வீரர் நரேன் கார்த்திகேயனும் கலந்து கொள்ள உள்ளார். இந்த நிலையில் இந்த தொடரில் பயன்படுத்தப்பட உள்ள LMP3 எனும் ரேஸ் காரை நரேன் கார்த்திகேயனுடன் இணைந்து அஜித்குமார் அறிமுகம் செய்தார். இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ளன. அஜித்குமாரின் அணி பங்கேற்க உள்ள இந்த தொடர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெற உள்ளது.
கரூர் மாவட்டம் வத்ராயிருப்பு அருகே தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காட்சிகளே இவை. வத்ராயிருப்பு அருகே உள்ள புதுப்பட்டி கிராமத்தில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தி வந்த பொதுப்பாதையை மறித்து மற்றொரு சமுதாயத்தினர் தீண்டாமை சுவர் எழுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. தீண்டாமை சுவரை அகற்ற வலியுறுத்தி கிராம மக்களுடன் இணைந்து கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய மாணவர்கள் சங்கம் சார்பில் ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அவர்களை கைது செய்தபோது வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த பாதையை தான் இங்க இருக்கக்கூடிய பட்டியல மக்கள் பள்ளிக்கூடம் செல்வதற்கும் கழிப்பறை செல்வதற்கும் காட்டுப்பகுதி செல்வதற்கும் பல ஆண்டு காலமாக பயன்படுத்திய பகுதி. தீண்டாமை சுவரை அகற்றக் கோரி பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான அரசாணையில் மாற்றுத்திறனாளிகளின் சவால்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு ஏற்ற பதவிகள் எவை என்ற விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. துறை வாரியாக மேலாளர், உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கு எந்தெந்த சவால்கள் உடையவர்களை தேர்வு செய்து பணியமர்த்த முடியும் என்றும் அதில் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. ABCD என்று 4 நிலைகளில் 119 பதவிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ற பதவிகள் என குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன்படி நிபுணர் குழு மூலம் அந்த பணிகளுக்கு ஏற்ற மாற்றுத்திறனாளிகளை அடையாளம் கண்டு 4% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 87,000 ரூபாயை நெருங்கியதால் நகை வாங்குவோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சர்வதேச பொருளாதார நிலை, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் தங்கத்தின் விலை நாள்தோறும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறது. கடந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய்க்கிழமைகளில் காலை, மாலை என 2 வேளைகளிலும் தங்கத்தின் விலை அதிகரித்து பொதுமக்களை கவலையடைய செய்தது. அதேபோன்று இந்த வாரத்தின் முதல் வேலை நாளான திங்கட்கிழமையன்று இருமுறை தங்கம் விலை அதிகரித்ததால் நகை வாங்குவோர் அதிர்ச்சிக்குள்ளாகினர். செவ்வாய்க்கிழமை ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து இதுவரை இல்லாத புது உச்சம் தொட்டுள்ளது. அதன்படி சென்னையில் தங்கம் விலை கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 10,860 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சவரனுக்கு 720 ரூபாய் உயர்ந்து 86,880 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு 1,760 ரூபாய் அதிகரித்துள்ளது. வெள்ளி விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 161 ரூபாய்க்கும் 1 கிலோ கட்டி வெள்ளி 1,61,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்த அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடம் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக பாஜக மாநிலங்களவை உறுப்பினர் ஹேமமாலினி தெரிவித்துள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக விசாரிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நியமிக்கப்பட்ட ஹேமமாலினி தலைமையிலான 8 எம்பிக்கள் அடங்கிய குழு சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களிடமும் விவரங்களை கேட்டறிந்தனர். அப்போது தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கரூரில் நிகழ்ந்தது குறித்து எம்பிக்கள் குழுவிடம் விளக்கி கூறினார். நீங்க எங்க நின்னீங்க? நாங்க இந்த டிட்ச்ல விழுந்தோம். அக்கா fell into the ditch. ஆப்போசிட்ல எனக்கு தெரிஞ்ச பையன் ஃப்ரெண்டுங்க 4 பேர் கையில கிழிச்சு ஜிஹெச்ல தான் இருக்காங்க. Her friend's daughter had her hand broken, but she went home by taking treatment in a private hospital. தொடர்ந்து கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஹேமமாலினி கூட்ட நெரிசல் விபத்து போல் தெரியவில்லை என்றார். So we are only supposed to go and give this report to our president. BJP President Nadda ji. ஆய்வறிக்கையை பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோரிடம் வழங்க உள்ளதாக கூறினார். மேலும் அறிக்கையை உச்சநீதிமன்றம் மற்றும் சிபிஐயிடம் வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக கூறினார்.